ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி டேஸ்டியான சுவையான முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க, ஹெல்த்தியாக இருக்குங்க. இரும்பு சத்து நிறைந்த இந்த முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒரு கட்டு முருங்கைக்கீரையில் நான் இன்றைக்கி கூட்டு செய்ய போகிறேன். நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 8 பச்சை மிளகாய், ஒரு முழு பூண்டு தோல் உரித்து எடுத்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. இப்போது கீரை, தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிறுபருப்பு 1/2 கப் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. சிறுபருப்பு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பச்சை பருப்பை போட்டுக்கலாம். அதாவது சிறுபருப்பை குக்கரில் போட்டுட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ பாருங்கள், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதை போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த கரண்டியை இப்படியே போட்டு விட்டுருங்க. அப்போ தான் குக்கர்லேருந்து பருப்பு தண்ணி வழியாமல் இருக்கும். இப்போ மூடி போட்டு விட்டுருங்க. மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுருங்க. இப்போ 2லேருந்து 3 விசில் விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சமும் பருப்பு பொங்கி வராமல் இந்த ஸ்பூன் போட்டதுனால நமக்கு கொஞ்சமும் பருப்பு பொங்கி வராமல் இருக்கும். பாருங்கள், மூடியில் கொஞ்சம் கூட பருப்பே இல்லாமல் இருக்குது. இது ஒரு டிப்ஸுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி பருப்பு ரொம்பவும் வெந்துடக்கூடாது, அப்படியே மலர்ந்தா மாதிரி இருக்கணும். இப்போது முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். நான் ஒரு கட்டு ஃபுல்லாக முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க. இப்போது 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கீரை போட்ட உடனே நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இந்த பச்சை நிறம் மாறாமல் அப்படியே இந்த கூட்டு இருக்கணும்னா ஜஸ்ட்டு ஒரு மூடி போட்டு மட்டும் மூடி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் முருங்கீரை சீக்கிரமாக வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக முருங்கைக்கீரை நல்லா வெந்து கூட்டு ரெடி. இப்போ வாங்க இதை தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை கூட்டில் இந்த நம்ம தாளித்த தாளிப்பை போட்டுக்கலாம். நல்லா கம்மன்ட்டு டேஸ்டியாக பச்சை நிறம் மாறாமல் முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவும் டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. நல்ல சுடு சுடு சாதத்தில் நெய் போட்டு இந்த முருங்கைக்கீரை கூட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.